என்ன கொஞ்சம் காத்தோட சுத்த ரிங்கா ரிங்கா. This could be us. So back to what I was saying. Could be us. வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. வாங்க இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து லாஸ்ட் வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஒரு செட்டிங்ஸு முக்கியமாக பண்ணணும். அது பண்ணாமல் உங்கள் இமேஜ் வந்து கரெக்டாக ஆட் ஆகாது. ஸோ லாஸ்ட் வரையும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து nanduweaves.blogspot.com வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. போனோடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் வருதுல, அது கீழே ரீட் மோர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பேன். அது கீழே கிளிக்கர் XML இருக்கும். அந்த XML டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கீழே வந்து ஃபாண்ட் இருக்கும். அந்த ஃபாண்ட்டில் 2 ஃபாண்ட் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வெளில வந்துட்டு அலைட் மோஷன் ஆப்புக்குள்ளே போய்க்கோங்க. அலைட் மோஷன் ஆப்பு கீழே உங்களுக்கு டெம்ப்ளேட்டுன்ற ஆப்ஷன் இருக்கும். மேலே அப்லோடுன்னு வரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் XML டவுன்லோட் பண்ணியிருப்பீங்களா, அது வந்து இங்கே வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு கீழே கண்டினியூ டு டைம் லைன் இருக்கும். அதை கொடுத்துட்டு உள்ளக்க வந்தோடனே நீங்கள் கேமரா பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணோடனே உங்களுக்கு கீழே வந்து டெக்ஸ்ட்டு, இமேஜு இதெல்லாம் இருக்கும். நீங்கள் 3 ஸ்டெப்பு தான் பண்ண போகிறீங்க. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த எல்லோ லேயரை கிளிக் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட்டு, அதை கிளிக் பண்ணிவிட்டு வியூ ஆல் ஃபாண்ட்ஸுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இந்த 3 லைன் இருக்குது பாருங்கள் மேலே, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இம்போர்ட் ஃபாண்ட்ஸ்னு வரும். இது வந்து நீங்கள் ஃபாண்ட் டவுன்லோட் பண்ணீங்கல்ல, அந்த ஃபாண்ட்டை வந்து நீங்கள் இங்கே ஆட் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு அந்த நான் கிளிக் பண்ண ஃபாண்ட் இருக்குல்ல, அந்த டவுன்லோட் பண்ண ஃபாண்ட்டில் ஃபாண்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் 2வது வந்து அடுத்த லேயருக்கு வாங்க. என்ன அப்படின்னு சொல்லி ஒரு லிரிக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு வியூ ஆல் ஃபாண்ட்ஸ் கொடுங்க. கொடுத்துட்டு 3 லைனை கிளிக் பண்ணிவிட்டு இம்போர்ட் ஃபாண்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அந்த 2வது டிஎஸ் ஸ்கிரிப்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி அந்த ஃபாண்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணோடனே இது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகணும்னா நீங்கள் வெளியில் வந்துட்டு திரும்ப உள்ளக்குள்ளே போனீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும். நீங்கள் வந்து எல்லா இதுலேயும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த 2 ஃபாண்ட்டில் மட்டும் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும். சப்போஸ் அப்படி ஆட் ஆகலைன்னா நீங்கள் எல்லா லேயர்லேயும் போய் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 2வது ஸ்டெப் என்னன்னா, இந்த இமேஜ் வருதுல்ல, அந்த இமேஜை வந்து நம்ம இப்போ மாற்றணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கலர்ஃபில் அந்த இமேஜை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுக்கணும். ஸோ நீங்கள் மேஜிக் எரேசர் வந்து டெலிகிராமில் கொடுத்துருக்கீங்க, அங்கே போய் ரிமூவ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ரிமூவர் ஆப்பை வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இமேஜ் எல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 5-6 இமேஜ் தான் தேவைப்படும். அப்புறம் வந்துட்டு ரிமூவ் பண்ண இமேஜை நீங்கள் இந்த லேயரில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கலர்ஃபில் ஆப்ஷன் கொடுத்துட்டு இமேஜை கிளிக் பண்ணி ப்ளஸ் ஐக்கான் கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் ஆட் ஆயிரும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன். அந்த மாதிரி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் அதுக்கப்புறம் இதில் முக்கியமானது வந்து நான் சொல்கிறேன். அதை வந்து எஃபெக்ட்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த இது ஸ்டார்ட்டு, எண்டு, ஆங்கிளு, ஃபெதரு 4 ஆப்ஷன் இருக்கும். இதை குறைச்சி ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு லேயர் பாருங்கள், கீழே வந்து அந்த ஒயிட் ஃப்ளாஷ் மாதிரி விழுகும். அப்புறம் ஆங்கிள் மாறும். 360 டிகிரியில் நீங்கள் அந்த ஆங்கிளை வச்சுக்கலாம். அப்புறம் அந்த ஃபெதர் வச்சிங்கன்னா அந்த ஒயிட் வாஷ் மாதிரி விழுகும். அது ஏன்னா உங்களுக்கு ஃபோட்டோ வந்து கட் ஆகும், ஃபுல்லாக வந்து இருக்கும். அந்த ஃபுல்லாக வராமல் அந்த கர்வுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்கிறதுக்காண்டி தான் அந்த மாதிரி பண்ணுறோம். அதுக்கப்புறம் உங்கள் இமேஜை ஆட் பண்ணுறது தான் வேலை. இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா போதும். அது எல்லா இமேஜுக்கும் நீங்கள் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இமேஜ் வந்து மாறுறதுனால நீங்கள் வந்து அந்த எஃபெக்டில் போய் அந்த ஃபெதரு, ஆங்கிள் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்கள் இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க, சென்டர் இமேஜை. இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு இந்த கேமரா ஆப்ஷன் எப்படி பண்ணுறது, இந்த எடிட்லாம் நீங்கள் எப்படி பண்ணுறது, கீ ஃப்ரேம் எப்படி பண்ணுறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபுல் டுட்டோரியல் வீடியோ வேணும்னா கீழே கமெண்டில் டுட்டோரியல் வீடியோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களே இந்த வீடியோ எப்படி பண்ணலான்றத நான் ஃபுல் ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோவாக நான் க்ரியேட் பண்ணுறேன். அதாவது நீங்களே உங்கள் இமேஜை வச்சு மற்றவங்ககிட்ட XML ஃபைல் வாங்கி நீங்கள் பண்ணுறீங்களே டெம்ப்ளேட்டு, இதை வந்து ஓனாக நீங்கள் எப்படி பண்ணலான்றத வேணும்னா, அதோட டுட்டோரியல் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.